இறுதி மணியோசை. இது தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம். பாகம் 3. மன்னர் நேபுகாத்நேச்சர் கண்ட கனவு. தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் 2ஆம் அதிகாரம். நேபுகாத்நேச்சர் தனது தந்தையின் மறைவுக்கு பின் ராஜ்யபாரம் ஏற்றுக்கொண்ட 2ஆம் வருடத்தில், அதாவது யூதா தேசம் சிறைப்பட்டு போனதிலிருந்து 3 வருடங்கள் கழித்து கிமு 602 பாபிலோன் அரண்மனையில் நடைபெற்ற சம்பவங்களை விவரிக்கின்றது. மொத்தம் 49 வசனங்களை கொண்ட இவ்வதிகாரம் அரமைக் மொழியில் எழுதப்பட்டுள்ளது. இவ்வதிகாரத்தில் உலகை ஆண்ட சாம்ராஜ்யங்களின் தோற்றம், மறைவு, இனி நடக்கப் போகும் சம்பவங்கள், இறுதியில் உருவாகப் போகும் நிலையான நித்திய ராஜ்யம் எது என்பது போன்ற விவரங்கள் அடங்கிய ஒரு காலக்கோட்டை, டைம் லைனை காணலாம். அது இன்றளவும் இம்மியளவும் மாறாமல் அப்படியே நிகழ்ந்துள்ளது, நிகழ்ந்து வருகின்றது, இனி நிகழப் போகின்றது என்பது மனுக்குலம் உற்று நோக்கி உணர்வடைய வேண்டிய பேருண்மை. இந்த ஒரே அதிகாரம் யார் மெய் தேவன் என்பதையும், அவர் எப்படி ராஜ்யங்களின் மீதும் ராஜாக்களின் மீதும் அதிகாரங்கள் அனைத்தின் மீதும் ஆளுகை செலுத்தி வருகிறார் என்பதை உணர்த்துகின்றது. இவ்வதிகாரத்தில் சுமார் 2800 வருடங்களுக்கு முன் பாபிலோனிய பேரரசன் ஒருவனுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு கனவும் அதற்கான அர்த்தமும் கொடுக்கப்பட்டுள்ளன. இதை உலக சரித்திரத்தின் வரைபடம், ப்ளூ பிரிண்ட் எனலாம். இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட சம்பவங்களின் தொகுப்பு. இதை வெளிப்படுத்தியவர் நானே தேவன், என்னையன்றி வேறு தேவன் இல்லை என்று கூறும் மெய் தேவன். பின்னடப்பதை முன்னறிவித்து தன்னை நிரூபித்தவர். ஏற்கனவே நடந்தவைகளை யாராவது சொல்லலாம், ஆனால் பின்னடப்பதை முன்னறிவித்து தம்மை நிரூபித்தவர் இவரை தவிர யாரும் இல்லை. எதிர்காலத்தில் நடக்கப் போவதை வரிசை கிரமமாக பட்டியலிட்டு யாரால் தர முடியும்? இந்த உலகத்தில் தோன்றிய ஞானிகள், ஜோஷியர், குறி சொல்பவர், அவர்களது 30 முக்கோடி தேவர்களாலும் கூடாது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் இந்த சவாலை சந்திக்கும் வலிமையை கொண்டது. வேதாகமம் ஏன் பல கோடி மக்களின் நம்பிக்கைக்குரிய புத்தகமாக விளங்குகிறது என்பது இந்த ஒரே அதிகாரத்தில் விளங்கும். எத்தனையோ புனித நூல்கள், அரிய நூல்கள் இருந்தாலும் பரிசுத்த வேதாகமமே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மெய் தேவனின் வார்த்தை. நடப்பதற்கு முன்பே இதில் நடந்தவைகள் யாவும் சொல்லப்பட்டுவிட்டன. இந்த பூமி என்கிற மேடையின் இறுதி காட்சியும் ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று. இதில் தோன்றுவதற்கு முன்பே, அதாவது 100 வருடங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட பேரரசர்கள் அப்படியே தோன்றினார்கள். வேதாகமத்தில் குறிப்பிட்ட அதே பெயருடனே தோன்றினார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், யாரை வெல்வார்கள் என்று முன்னுரைக்கப்பட்டதோ அதையே தான் செய்தும் முடித்தார்கள். இந்த பூமி உருண்டையை அந்தரத்தில் சுழல விட்டுவிட்டு இதன் சிருஷ்டிகர்த்தர் தொடர்பற்று எங்கோ சென்று விடவில்லை. அவர் பேசும் தெய்வம். அவர் பேசுகிறார். பூமியே, நீ கவனித்து கேள். பூமியின் குடிகளே, கழுதைக்கும் தன் எஜமானன் யார் என்று தெரியும். உங்கள் பேச்சுகளை நிறுத்தி அவர் பேசுவதை சற்று கேளுங்கள் என்கிறது பரிசுத்த வேதாகமம். அப்படி என்னத்தான் இருக்கிறது இந்த 2வது அதிகாரத்தில் என்கிறீர்களா? சுமார் 2800 ஆண்டுகளுக்கு முன் மன்னர் நேபுகாத்நேச்சரின் அரண்மனையில் நடந்த சம்பவங்களை காலத்திரையை ஒதுக்கிவிட்டு பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு பார்க்கலாம் வாருங்கள். இவ்வதிகாரம் மொத்தம் 49 வசனங்களை கொண்டுள்ளது.
பாபிலோன் அரண்மனையில் நிகழ்ந்த சம்பவங்களை விவரிப்பதால் அரமை மொழியே இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 3 கிரேக்க பதங்களும் 15 பாரசீக மொழி வார்த்தைகளும் பிரயோகிக்கப்பட்டுள்ளன. 7வது அதிகாரம் முடிய அரமைத்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அதிகாரம் இவ்விதம் துவங்குகிறது. தானியேல் 2வது அதிகாரம் 1 முதல் 13 வரையில் உள்ள வசனங்கள். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொற்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொற்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொற்பனம் கண்டேன். அந்த சொற்பனத்தை அறிய வேண்டுமென்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சொற்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொற்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சொற்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொற்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொற்பனத்தை சொல்லுவாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறுமென்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொற்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொற்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோஷியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதும் இல்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இதன் நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட பொழுது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். இதிலிருந்து ஒன்றை நம்மால் புரிந்து கொள்ளக்கூடும். அழைக்கப்பட்ட ஞானிகள் கூட்டத்தில் தானியேலும் அவரது நண்பர்களும் இல்லை. விஷயத்தை கேள்விப்பட்ட தானியேல் பாபிலோன் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ஆரியோக்கோடு புத்தியும் யோசனையுமாய் பேசி, இந்த கட்டளை இத்தனை அவசரமாய் ராஜாவினிடத்திலிருந்து பிறந்ததற்கான காரணத்தை கேட்டறிகிறார். உடனே ராஜாவினிடத்தில் போய் கனவையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவிக்க தனக்கு கால அவகாசம் கொடுக்கும்படி விண்ணப்பம் பண்ணுகிறார். தங்களுடைய பயிற்சி காலம் முடிந்ததும் ராஜாவிற்கு முன்பு இவர்கள் நின்ற பொழுது இவர்களை பரிசோதித்த ராஜா மற்ற எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சமத்தராய் அவர்களை கண்டது ராஜாவிற்கு நினைவுக்கு வந்திருக்க வேண்டும்.
மாபெரும் ஞானிகளாலும் கல்தேயராலும் கூற முடியாததை இந்த யூத வாலிபன் கூற முடியுமா என சந்தேகிக்காமல் தானியேல் கேட்ட கால அவகாசத்தை மன்னர் அருளியது தெய்வ செயல். தானியேல் தன் 3 நண்பர்களை அழைத்து தானும் தன் தோழரும் பாபிலோனிய ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி கேட்கிறதற்காக காரியத்தை அறிவித்தான். இங்கே தானியேலின் ஆழ்ந்த விசுவாசம், தனது ஜீவனுள்ள தேவனை குறித்த தெளிவு அபாரம் என்று சொல்ல வேண்டும். இந்த பக்தி காலையில் தோன்றும் பனியை போன்றதல்ல. நாள்தோறும் தேவ சமூகத்தில் 3 வேளை தேவனை கருத்தாய் தேடி இறை பிரசன்னத்தை அனுபவிக்கும் நபருக்கு கிடைக்கும் கொடை எனலாம். பிரச்சனைகளை கண்டு எப்பொழுதுமே தானியேல் ஓடி ஒளிந்ததே இல்லை. சூழ்நிலையோடு கைகோர்த்து ஒத்து போனதும் இல்லை. தனது நண்பர்களோடு விசுவாச போராட்டத்தில் வாகை சூடுவது யாவேயின் இளைய தளபதிகளின் வாழ்வியலாகவே இருந்தது. இது தானியேல் என்கிற இளைஞனின் தனித்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. தானியேலை பொறுத்தவரை தான் நம்புகிறவர் இன்னார் என்பதில் அவர் மிக தெளிவாக இருந்தார். பின்பு ராக்காலத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தானியேல் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து அற்புதமானதொரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். அதில் மெய்தேவனின் சர்வ குணாதிசயங்களும் பாங்குற விவரிக்கப்பட்டுள்ளன. தேவன் தானியேலுக்கு மட்டுமல்ல, மொத்த பூமிக்கும் உலக சரித்திரத்தின் வரைபடத்தை முன்னறிவித்து தானே நிகரற்ற ஒரே தேவன் என்பதை உணர்த்தியுள்ளார். இதில் உலகை ஆளப்போகும் வல்லரசுகளின் பட்டியல், இறுதி நிகழ்வுகள், முடிவில் தோன்றப்போகும் முடிவில்லா ராஜ்யம் குறித்த தகவல்கள் யாவும் அடங்கியுள்ளன. மெய்சிலிர்த்த தானியேல் அருமையானதொரு துதிமாலையை தேவனுக்கு செலுத்துகிறார். அதன் நேர்த்தியை நாம் வேதாகமத்தின் துணை கொண்டு பார்ப்போம். இதையே நமது துதி பலியாக மாற்றுவோம். தானியேல் 2வது அதிகாரம் 19 வசனம் முதல் 23வது வசனம் வரை. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். பின்பு தானியேல் ஆரியோகினிடத்திற்கு சென்று, பாபிலோன் ஞானிகளை அழிக்க வேண்டாம், என்னை ராஜாவினிடத்திற்கு அழைத்து செல்லுங்கள், ராஜாவிற்கு சொற்பனத்தையும் அர்த்தத்தையும் தெரிவிப்பேன் என்றான். அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவினிடத்திற்கு அழைத்து போய், சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டேன், அவன் ராஜாவிற்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். அப்பொழுது ராஜா பெல்ஷாத்சார் எனும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொற்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். இறையருள் பெற்றதாக கருதப்படும் கல்தேய ஞானிகள், ஜோஷியர், குறி சொல்பவர் என்று அந்த காலத்திலே உலகெங்கிலும் உள்ள ஞானவான்களின் கூட்டம் அரசன் முன்பு செயலற்று
செய்வதறியாது நிற்கின்றது. இதோ அடிமையாக கொண்டு வரப்பட்ட 20 வயது வாலிபன் மெய் தேவனின் ஸ்தானாதிபதியாக அரசவையில் தனித்து நிற்கிறான். இப்பொழுது ராஜாவின் கனவும் அதன் அர்த்தமும் அந்த இளைஞனுக்கு தெரியும். என்றாலும் தானியேலின் பதில் எவ்வளவாய் தேவனுக்கே முன்னுரிமை கொடுப்பவன் என்கிற அருங்குணத்தை காண்பிக்கிறது பாருங்கள். உலக சரித்திரத்தையே புரட்டி போட்ட அந்த மெய்சிலிர்க்க வைக்கும் உரையாடலை வேதாகமத்தின் துணை கொண்டு கேட்கலாம். தானியேல் 2வது அதிகாரம் 27வது வசனம் முதல் 45வது வசனம் வரையில் தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவிற்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோஷியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நெபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொற்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியையெல்லாம் நிரப்பிற்று. சொற்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னாலான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியையெல்லாம் ஆண்டு கொள்ளும். வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்றும் எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல் உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகின்றதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளையெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால்வீரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது என்னவென்றால்,
அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவிற்கு தெரிவித்திருக்கிறார். சொற்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். இப்பொழுது ராஜா கதிகலங்கி முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அதற்கு பிறகு அந்த அரசவையிலே அத்தனை ஞானிகள் முன்பாக ஒரு அறிக்கை செய்கிறான். நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். இதை சொன்னது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆண்ட, உலக வல்லரசை ஆண்ட, உலக நாடுகளை ஆண்ட மன்னன் நேபுகாத்நேச்சார். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் அவரது 3 தோழர்களையும் உயர்த்தி மாகாணத்து காரியங்களை விவரிக்கும்படி வைத்தான். தானியேலோ ராஜாவின் கொலு மண்டபத்திலே வீற்றிருந்தார். சரி, சுமார் 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக பாபிலோனியர் ராஜா ஒருவனுக்கு ஒரு கனவு வந்தது. அதை ஒரு யூத அடிமை சொல்லி அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தார். இதற்கும் உலக சரித்திரத்திற்கும் என்ன தொடர்பு? அது என்ன அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று கேட்டால் வெடிகுண்டு போன்ற வீரியத்துடன் ஒரு பதிலை சரித்திரமே உங்களுக்கு சொல்லும். மன்னன் நேபுகாத்நேசருக்கு அந்த கனவை கொடுத்தது வானத்தையும் பூமியையும் படைத்து நானே தேவன், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் இல்லை என்று மனுக்குலத்தை கூப்பிடும் மெய்தேவன். அந்த கனவு பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து இன்று நாம் வாழும் காலம் வரை, இந்த நாள் வரை நடந்த விவரங்களை பட்டியலிடுகின்றது. இன்று உங்களையும் என்னையும் அது தொடர்ந்து வருகின்றது. இதற்கும் இந்த பூமியில் அரங்கேறும் நிகழ்வுகளுக்கும் உள்ள துல்லியமான தொடர்பை விளக்கமாக நமது அடுத்த பதிவில் நாம் காணலாம். இதுவரை இணைந்து பயணிக்கும் பைபிள் பிளானட் குடும்பத்தாருக்கு எனது வாழ்த்துக்கள். ஒருவருக்காகிலும் இத்தொடரை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இதன் மூலம் ஆவியானவர் உங்களில் கிரியை செய்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தார், சபையார் யாவரோடும் இத்தொடரை கண்டு தேவ பணியில் எங்களோடு இணைந்திருங்கள். இது பைபிள் பிளானட் மருதோன்றி பூங்கொத்திற்காய் ஒலிக்கும் ஒரு காட்டுப்புறாவின் சத்தம். என்றென்றும் இறையருளில் நிறைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நன்றி, மகிழ்ச்சி, ஷாலும்.